இப்போ ஆடு மாடுகளுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டு அதை அவங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதை விமர்சனம் பண்ணுறாங்க பல பேர். ஆக ஆட்டுக்கு மாட்டுக்கு மாநாடு நடத்துகிறவங்க முட்டாள்கள் அப்படிங்கிறாங்க. ஆக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை முட்டாள் என சொல்வதும், பாரியை பேகனை பாரதியாரை முட்டாள்கள் என கூறுவதும் ஒன்றுதான். 20 ஆண்டுகளாக நடத்திட்டு பாருங்க, நான் பெருமைக்காக சொல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களை கண்டு ஓடினவர் தான், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓடியவர் தான், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஓடியவர்கள் தான், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினும் ஓடுபவர் தான். தகிரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் வர சொல்லுங்க, வாங்கி சொல்லுங்க 10 கோடி. ஏன் கல்லுக்கு தடை இல்லை? இபிஎஸ் ஓபிஎஸ் உயிரோட இருக்காங்க, அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஆதாய தேடினவங்க தானே கல்லுக்கு தடை வச்சுட்டு. கலைஞர் ஜெயலலிதா கேட்க முடியாது, மேலே போயிட்டாங்க. இவங்க 3 பேர் உயிரோட தான் இருக்காங்க, சொல்லுங்க பதில். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? அநியாயம் நடக்குது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா கல்லுக்கு தடை வச்சுட்டு ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்காங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மக்களை விழித்துக் கொள்ளுங்கள்னு கோழி கோவர மாதிரி கோபுரம். மக்கள் விழித்து எழுந்தால் பொற்காலம் மலரும், இல்லையே பொறாத காலம் தொடரும். அவ்வளவுதான். we are catalyst. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு நல்லசாமி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் அவங்க ஒரு தொடர் போராட்டத்தில் இருக்காங்க, கள் குறித்த ஒரு போராட்டத்தில். அது குறித்தும் நம்ம விரிவாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் பல விஷயங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். சீமான் அவர்களுடைய பல்வேறு போராட்டங்கள், குறிப்பாக கள் இறக்குதல் குறித்த போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, அந்த போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கீங்க. இப்போ ஆடு மாடுகளுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டு அதை அவங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. இதில் உங்களுடைய நிலைப்பாடுன்னு எப்படி பார்க்குறீங்க? அந்த மாநாடு கண்ணோட்டத்தின் வெளிப்பாடு. அதுதான் ஆடு மாடுகள் மாநாடு. பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாநாடு. இதை விமர்சனம் பண்ணுறாங்க பல பேர். ஆக ஆட்டுக்கு மாட்டுக்கு மாநாடு நடத்துகிறவங்க முட்டாள்கள் அப்படிங்கிறாங்க, இல்லையா? சரி, கடையேழு வள்ளல்களை பற்றி உங்களுக்கு தெரியுமல்ல? முதலிடத்தில் வைக்கப்பட்டிருப்பவர் யார்? பாரி. அவர் ஏன் பாரி அவ்வளோ புகழ்கிறோம்? முல்லைக்கு தேர் கொடுத்தார். முல்லை கொடி காற்றுல ஆடிக்கிட்டு இருந்தது, ஐயோ படர்வதற்கு ஒன்று இல்லையேன்னு பக்கத்தில் தேர் நிறுத்திட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு ஈவு இறக்க கண்ணோட்டம். ஆக ஒரு செடி மேலே. அதனால தான் பாரி வள்ளலுக்கு அவ்வளவு புகழ், இல்லையா? அவரை புகழ்கிறோம். பேகன்னு ஒரு வள்ளல், ஒரு மயில், நடுங்கும் பனியில், நடுங்கும் குளிரில், கொட்டும் பனியில் நடுங்கிட்டு இருந்தது. அதை பார்த்து பரிதாபப்பட்டு தன்னுடைய போர்வை போத்திட்டு போனார். அதனால தான் பேகனுக்கு பேரும் புகழும் வந்தது. அதைத்தான் பாரதியார் சொல்கிறார், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களி ஆட்டம்ங்கிறார். அடுத்து ஒரு பாடல் சொல்கிறாரு, வண்டி இழுக்கும் நல்ல குதிரை, நெல்லு வயலை உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு, இவை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. இவற்றினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆடு மாடுகள் மாநாடு. ஆக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை முட்டாள் என சொல்வதும், பாரியை பேகனை பாரதியாரை முட்டாள்கள் என கூறுவதும் ஒன்றுதான். இது என்னுடைய கருத்து. ஆனால் இது ஒரு ஒரு குலத்தொழிலை திரும்ப ஊக்குவிக்குது. கள் இறக்குதலாக இருக்கட்டும், இல்லைனா இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறதா இருக்கட்டும், ஒரு குலத்தொழிலை சார்ந்த ஒரு பிரச்சாரமாக இருக்குன்னு சிலர் கருத்துக்கள் முன்வைக்கிறாங்களே. இன்றைக்கி இந்த தொழில் தான் செஞ்சாகணும், நீ இந்த ஜாதியில் பிறந்திருக்கிற, இந்த மதத்தில் பிறந்திருக்கிற, இந்த தொழில் தான் செஞ்சாகணும் அப்படின்னு யாரையாவது எங்கேயாவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லை, கள் இறக்குதலே இங்கே பாருங்க, கட்டாயப்படுத்தியிருக்காங்களா சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இன்னார் இந்த ஜாதியில் பிறந்திருக்காங்க, இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு எங்கேயாச்சும் நிர்பந்தம் இருந்திருக்கா? இல்லை. அப்படி இல்லாத இருக்கும்போது நீங்கள் மறைந்து வருகின்ற ஒரு ஜாதியை நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதை வளர்த்துறீங்க. இவங்க எரிகின்ற நெருப்பில் நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்க, எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, நான் கேட்டுறேன். அதாவது இவங்க இந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இவங்க இந்த தொழில் தான் செய்யணுன்ற கட்டாயம் இருந்திருக்கு. துப்புரவுனா அது ஒருத்தங்க தான் செய்யணும், முடிதிருத்தர பணி ஒருத்தங்க தான் செய்யணும் அப்படின்ற ஜாதிய அடுக்குமுறை இல்லை, அது சார்ந்த பிரச்சனைகள் இந்தியா முழுவதும் இருக்க தான் செய்யுது. இப்போ பனை ஏறி கல் இறக்கவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க, திரும்ப அவங்களை அந்த வேலைக்குள்ளே தள்ளுறீங்கன்றதான் அவங்களுடைய விமர்சனமாக இருக்குன்ற. இப்போ நான் இருக்கிறேன், நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், நான் முடிவெட்ட போனால் ஏன் நீ முடிவெட்ட போகிற, போகக்கூடாது அப்படின்னு எந்த சக்தியாவது சட்டமாவது என்னை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. இல்லை, நீங்கள் போனால் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மீண்டும் அந்த ஜாதியத்தை நீங்கள் வளர்த்துறீங்க?
நீங்கள் சொல்கிறது வந்து ஜாதியை வச்சு நீங்கள் பிழைப்பு நடத்துறதாகத்தான் நாங்கள் கணிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஜாதி தான் இந்த தொழில் செய்யணும். இன்றைக்கி வந்து முன்னையெல்லாம் மரம் ஏறுறதை வந்து நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து கல்லுக்கு தடை விதிச்சதனுடைய வெளிப்பாடு இன்னும் பிற காரணங்கள்னால இன்றைக்கி வந்து அந்த தொழில் விட்டுட்டு பெரும்பாலானவங்க மளிகை கடை நடத்துகிறாங்க இல்லையா? நாளைக்கு வந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கின பின்னாடி நீங்கள்லாம் மளிகை கடை இழுத்து சாத்தணும், இல்லை மரமேற போகணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் நடக்குமா? அது ஏற்புடையதா? இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? சரி, யார் விமர்சனம் பண்ணுறா சொல்லுங்கள். இல்லை, பல்வேறு அரசியல் பாருங்க, கட்சிகள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சனம் பண்ணுறாரு. அவருடைய குலத்தொழில் என்ன? ஏன் மருத்துவர் ஆனார்? மருத்துவங்கிறது அவருடைய குலத்தொழிலா? இல்லை திருமாவளவர் சொல்கிறாரு, வன்னியரை சொல்கிறாரு, அவங்களுடைய குலத்தொழில் வந்து என்ன அரசியலா குலத்தொழில்? நீங்க சொன்னதுலேருந்தே நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க முடிவெட்ட போகும்போது யாரும் தடுக்கிறது இல்லை, நானோ நீங்களோ போகலாம். முடி வெட்டிட்டு இருக்க ஒருத்தர் வேற ஒரு தொழில் செய்யும் போது தான் வந்து தடுக்கிறாங்க. நீங்க வந்து இந்த தொழில் தான் செய்யணும்ன்ற இல்லையே, தடுக்கிறது இல்லையே. ஒரு முடிவெட்ட சிக்கல் இருக்குல்ல சார். ஜாதி சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இன்னைக்கெல்லாம் கிடையாதுங்க. இவங்க தான் ஜாதியத்தை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜாதியத்துக்கு வந்து துவம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாதி ஒழியக்கூடாதுங்கிறது நிலைப்பாட்டை கொண்டவங்க தான் ஜாதிய தலைவர்கள். ஒன்று புரிஞ்சுக்குங்க, சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சிவவாக்கியர் பல விஷயங்கள். சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் இருந்தார், அவர் சொல்லியிருக்காரு, பறச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, பறச்சியும் பணத்தையும் பகுத்து பாரும் உம்முளே. இவளேண்டா பறச்சிங்கிற, இவளை பாப்பாத்திங்கிற, என்ன தோலில் பறச்சி பாப்பாத்தின்னு தெரியுதா? இல்லை எலும்பில் பறச்சி பாப்பாத்தின்னு பொறிச்சிருக்கா? இல்லை உடல் உறவு கொள்ளுகின்ற பொழுது இவ பாப்பாத்தி இவ பறச்சின்னு தெரியுதா? ஏண்டா கூறுகிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருல. அப்படிப்பட்ட சிவவாக்கியரை யாராச்சு இந்த ஜாதிய தலைவர்கள் ஏற்றுக்கிறாங்களா? இல்லை அந்த சிவவாக்கியர் சொன்னதை எங்காச்சும் ஒரு மேடையில் பேசியிருக்காங்களா? ஏன் பேசலை? சிவவாக்கியர் தன்னுடைய ஜாதி சார்ந்தவர் அல்ல. அதுலேயும் ஒரு ஆமாம் இதுதான காரணம். சொல்லணும் இல்லாத ஏன் சொல்கிறதில்ல? ஏன் சிவவாக்கியர் மேற்கோள் காட்டுறதில்லை? ஆக ஜாதிய தலைவர்கள் வந்து ஜாதி ஒழியக்கூடாதுங்கிறக்காகத்தான் ஜாதிய தலைவர்களாக இருக்காங்க. ஜாதி ஒழியோணும் இருக்கும், ஜாதிய தலைவர் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த கல் இறக்குதல் இல்லைனா ஆடு மாடு மேய்க்கிறதுல நிச்சயமாக உங்கள் பார்வையில் ஜாதி வராது, எதுலேயும் வராது. இன்றைக்கி வந்து உலகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே அடங்கிட்டுது. அந்த அளவுக்கு இருக்கும்போது, தகவல் தொடர்பு இருக்கும்போது மீண்டும் ஏன் அந்த ஜாதியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? அந்த புரிதல் வேண்டாமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள், அனைத்து மக்களும் என்னுடைய உடன்பிறப்புகள் சொன்னாரா இல்லையா கணியன் பூங்குன்றனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு? யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது குறள் பதிவு. ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு புரியல? ஏன் குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏன் பரந்த விரிந்த உலகத்தில் நீங்கள் ஒரு 4 சூழல்கள் இருக்கீங்க? இது நாகரிகமா? இது பண்பாடா? அதான் நான் கேட்குறேன். எப்படி ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம்ங்கிறீங்களா? இயேசுநாதர் ஆடு மாடுகளை தானே மேய்ச்சார். இயேசுநாதர் ஆடுகளை மேய்ச்சார், கிருஷ்ணர் மாடுகளை மேய்ச்சார். இன்றைக்கி குட் ஷெப்பர்டுன்னு எத்தனை பள்ளி இருக்குது, எத்தனை தேவாலயங்கள் இருக்குது. ஆக ஆடு மாடு மேய்க்கிறது கேவலமா? ஏன் அந்த குட் ஷெப்பர்டுன்னு பேர் வச்சுருக்காங்க, நல்ல மேய்ப்பெண்ணு. அந்த ஆடு மேய்க்கிறதே கேவலம்னு இருந்திருந்தா அதை வச்சுருப்பாங்களா? கிருஷ்ணர் மாடுகளை தானே மேய்ச்சார். ஏன் கிருஷ்ணரை வழிபடுறோம்? தொழில் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அது நேர்மையாக செஞ்சால் அதுதான் தொழில் தர்மங்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கழிவறை கழுவுறோம் வேலையாக இருக்கலாம். கழிவறை கழுவக்கூடிய நபர் வாங்குகின்ற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாமல் நேர்மையாக செஞ்சால் அவர் தான் மேன்மகன். இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கார், உயரிய பதவி, உயரிய பொறுப்பு. ஊழல் லஞ்சம் முறைகேடு ஒழுங்கினத்தில் ஈடுபட்டு இருந்தால் அவர் கீழ்மகன், இவர் மேல்மகன். இந்த நேர்மையாக செய்கிறவர் அவர்னு சொல்லணும். அது உயரிய இடத்துல இருந்தாலும் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவனுங்கிற சொல்லுதான் வரும், செயலை பொறுத்து தான். ஆமாம், மேலிருந்தும் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லவர். அப்புறம் எதுக்கு குரலை தூக்கி பிடிக்கிறீங்கல்ல? வள்ளுவர் கோட்டம் எதுக்கு? வள்ளுவருக்கு சிலை எதுக்கு? ஒவ்வொரு பேருந்துலையும் வள்ளுவர் படம் எதுக்கு? குரல் எதுக்கு? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? என்னது? வாங்க வாரத்துக்கு ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம். அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம். ஆனால் பால் வேணும், தயிர் வேணும், நெய் வேணும், நெய் ரோஸ்ட் வேணும். எங்கே போகிறது? வயிறுங்கிற உறுப்பு உடலில் இருக்கின்ற வரை இந்த ஆடு மாடுகள் மேய்க்கின்ற தொழில் இருக்கும். விவசாயம் நடந்தே தீரும், நடந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் படைச்சானா?
குடிகள கல்லை மல்லை மண்ணைம அதனால விவசாயத்தை வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள எடுத்துட்டு வரதை வந்து ஏற்புடையது இங்கே பாருங்க, இன்னைக்கு எல்லாம் வந்து இந்த ஜாதிக்காரர் தான் இந்த தொழில் செய்யணும்னு சட்டமும் கிடையாது. அது எந்த ஒரு சக்தி வந்து இதைத்தான் செய்யணும்னு சொல்லி நிர்பந்திக்கவும் இயலாது. இதுதான் நாட்டினுடைய நடைமுறை. அந்த நடைமுறையை மாற்றி பிழைப்பு நடத்துவதற்கு ஒரு கூட்டம் தெரியுது, ஜாதியை தூண்டி விட்டுக்கிட்டு. அதனுடைய வெளிப்பாடு தான் விமர்சனம். ஓகே, உங்களுடைய இயக்கம் சார்ந்த ஒரு கேள்வியும் கேட்டுறேன். இந்த கல் ஆடு மாடுகளுக்கான மாநாடு இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே வந்து நீங்க வந்து கல் இறக்கிறதுக்கான போராட்டங்கள் வந்து பல்வேறு 20 ஆண்டுகளா நடத்திட்டு 20 ஆண்டுகளா நடத்திட்டு பாருங்க. நான் பெருமைக்காக சொல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களை கண்டு ஓடினவர் தான், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஓடியவர் தான், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஓடியவர்கள் தான், இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினும் ஓடுபவர் தான். தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் வர சொல்லுங்க, வார்த்தைக்கு வாங்கி சொல்லுங்க 10 கோடி. ஏன் கல்லுக்கு தடை? Under what authority you are holding such an office as a Chief Minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பணமான ரகசிய காப்பு எடுத்தானே உட்காந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகின்றார் இந்த முதலமைச்சர்? இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் உயிரோட இருக்காங்க, அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஆதாய தேடினவங்க தானே கல்லுக்கு தடை வச்சுட்டு. கலைஞர் ஜெயலலிதா கேட்க முடியாது, மேலே போயிட்டாங்க. இவங்க 3 பேர் உயிரோடு தான் இருக்காங்க, சொல்லுங்க பதில் வர சொல்லுங்க. 3 பேரை ஒட்டுக்கார் உட்காருங்க. அரசியல் நீங்கள் எதிர் புதிராக இருக்கீங்க, வாதத்துக்கு வரும்போது ஒன்றாக்க வருங்க 3 பேர். நாங்கள் எங்கள் தரப்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம், நடக்கட்டும் வாதம். கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை. நிரூபிக்க சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால். அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி? உங்களுக்கு கட்சியில் பொறுப்பு இதெல்லாம் எதுக்கு? மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறக்கா? சரி, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்கல்ல 2024 தேர்தலுக்கு பின்னாடி. அப்போ கையில் ஏதாவது தூக்கி பிடிச்சிருந்தாங்க. இப்படி எதை? அரசியலமைப்பு சட்ட பிரதி. அந்த அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 என்ன சொல்லுது? தி டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் என்ன சொல்லுது? அதுக்கு விளக்கம் சொல்லுவது 39 பேர். எதுக்கு அங்கே போனீங்க பாராளுமன்றம்? த ஸ்டேட் ஷால் ரெகார்ட் raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavour to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இதுக்கு பொருள் விளக்கம் சொல்லுங்க. இந்த 39 பேருக்கு எதுக்கு அப்புறம் பாராளுமன்றம் போனீங்க? இல்லை, இப்போ உங்களுடைய போராட்டங்கள் நீங்கள் தொடர்ந்து நடத்துறீங்க, அரசுக்கு தெரியப்படுத்துறீங்க, அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? இதை கன்சிடர் பண்ணுறாங்களா? அதாவது இது குறித்து பரிசீலிக்கணும், இல்லைனா வந்து கல்லை வந்து திரும்ப நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க எடுத்துக்கிறாங்களா? இல்லை அவங்க வந்து புறம் தள்ளிட்டு இந்த தடையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? தாங்கள்லாம் உதயசூரியன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தாங்கள்லாம் சூரியன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் நாய்கள், நாங்கள்லாம் சூரியனை பார்த்து குறைச்சா சூரியனுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது தான் காரணம். தங்களை சூரியனாகவும் எங்கள் மாதிரி இருக்கக்கூடிய போராளிகளை நாய்களாகவும் ஏன் நினைக்கிறாங்கன்னா, மக்களாகிய நாங்கள் செம்மறி ஆடுகளாக இருக்கிறோம். அதனால தான் ஓநாய்களாக ஆட்சியாளர்கள் சூரியனை போன்று இருக்கின்றார்கள் பிரகாசமாக. இதுதான் நான் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இப்படியே இருக்காது. காலம்ங்கிறது ஒரு வண்டி சக்கரம், மேல் பகுதி கீழே போகும், கீழ்ப்பகுதி மேலே போகும் வரும். அதாவது எப்படி ஜல்லிக்கட்டு போராட்ட தடையை இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து போராடி மீட்டு கொடுத்தார்களோ, அந்த உரிமையை மீட்டு தந்தார்களோ, அதை போல 2026 தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்பாக இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் முன்னின்று இந்த கல் தடையை தகர்த்து எறிவார்கள். கல் தடை தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக கல் தடைக்கு கட்டாயம் இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் இளைஞர், உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு வட மாநிலங்களில் 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அன்றைக்கி வந்து வெங்காய விலை ஏற்றத்துக்கு இருந்தது. வெங்காய விலை உச்சத்தில் இருந்தது. அந்த வெங்காய விலை அந்த 4 மாநிலங்களிலும் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது. அதை போல வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு கட்டாயம் இருக்கும், இருந்தே தீரும். நாங்கள் மக்கள் எப்போதும் செம்மறியாடுகளாக இருக்க மாட்டோம். நாங்கள் வெகுண்டு எழுவோம். சீன புரட்சி போல், ரஷ்ய புரட்சி போல், பிரெஞ்சு புரட்சி போல் ஒரு எழுச்சி வந்தே தீரும்.
இந்த கேள்விக்கு நீங்கள் பலமுறை பதில் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அப்பப்போ அந்தந்த தலைமுறையில் அப்பப்போ பார்க்குறவங்களுக்காக அதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக கேட்குறேன். கள் வந்து உங்களுடைய இயக்கமும் சரி, பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் சரி, ஏன் கட்டாயம் இருக்கணும், இல்லை இன்றியமையாத ஒரு பொருள்னு பார்க்கறதுக்கான காரணம் என்ன? எக்கனாமி இல்லைனா வந்து ஆல்ரெடி மது சிக்கலில் மாட்டிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ன்றதை தாண்டி என்ன காரணம் தொடர்ந்து அதுக்காக இவ்வளவு வீரியமாக போராடுறதுக்கு? தமிழ் மண்ணினுடைய மென்பானம், தமிழ் மக்களின் நாட்டின் அடையாளம் கள். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரானது, மருத்துவ குணம் கொண்டது. அரசியலமைப்பு சட்டம் கல்லுக்கு தடை விதிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த அரசியலமைப்பு சட்டப்படி தானே நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சராக இல்லை. இதுக்கு என்ன பதில், எங்கே பதில்? அதுதான் நான் கேட்குறோம். எங்களை பொறுத்தளவில் கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கலாம், ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன் அப்படின்னா சாகரத்தை தவிர வேறு வழியே கிடையாது. ஆல்கஹால் இல்லாத உணவும் கிடையாது, பானமும் கிடையாது, எல்லாமே இருக்குது. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. உதாரணத்துக்கு மாவாட்டுவாங்க. ஆட்டின மாவை ஆட்டின உடனே அதே அன்னைக்கு இட்லி சுட்டா இட்லி சுட முடியுமா? தோசை வார்த்தா தோசை வார்க்க முடியுமா? அந்த மாவு புளிச்சு போகணும். புளிச்சு போகும்போது ஃபர்மெண்டேஷன் ஆகும், நொதிச்சு போகும். அப்போ ஆல்கஹால் வந்துடும். அப்படின்னா உங்களுடைய பார்வையில் இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் போன்றவைகளும் போதைப் பொருள் தான். கறக்கும்போது அந்த பாலில் ஆல்கஹால் இராது. அதே தைரா மோரா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். ஆக்குகின்ற சுடு சோத்தில் ஆல்கஹால் இராது. அதே பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். தேனில் இருக்குது, பழச்சாத்தில் இருக்குது, எதில் ஆல்கஹால் இல்லை? எதில் இல்லை? ஆக உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கும் ஆல்கஹால் கட்டாயம் தேவை. உதாரணம், நாங்கள் நெல் பயிரிடுவோம். நெல் பயிரிடும்போது சேடை பாய்ச்சுவோம். சேடை பாய்ச்சி சேத்தலை ஓட்டுவோம். சேத்தலை ஓட்டி சேத்தலை ஓட்டின உடனே நாற்றை பறித்து நட்டால் நாற்று துளிர்க்காது. அப்படியே மேலேருந்து கீழே கருவிக்கிட்டு போய் அப்புறம் கீழேருந்து துளுத்து வரும். இதுக்கு ஒரு 10 நாள் பிடிக்கும். அதே சேத்தை ஒரு 10 நாள் புளிக்கு போட்டோம்னா அந்த சேரில் ஆல்கஹால் வந்துடும். அப்படிப்பட்ட சேத்துல நாற்றை பறித்து நட்டோம்னா நட்ட நாற்று அப்படியே மேலே வரும், துளுத்து வரும். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் தேவை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஆல்கஹால் தேவை. ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க, அதை மக்கள் நம்புகிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பைசா லஞ்சம் இருக்காது, ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது அப்படின்னா சாகரத்தை தவிர ஒரு வழியே கிடையாது. அந்த புரிதல் அந்த தலைவருக்கு இல்லை. அவர் தலைவர் சொல்கிறத மக்கள் நம்புகிறாங்க. நாங்கள் சாதாரண குடியானவை, எங்களுடைய சொல்லி எடுபடுறதில்லை. அவர் பேசுகிறது ஒரு குண்டின் மேல் வச்ச விளக்கு மாதிரி, நாங்கள் சொல்கிறது குடத்துக்குள்ளே விளக்கு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்களுடைய சொல்லு. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த கள் விடுதலை நோக்கி? கள் விடுதலை என்னென்னா, எங்களுடைய பிளான் என்னென்னா, எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இலக்கு என்னன்னா, கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும். நாங்கள் கோழி காலையில் கூவுது, அந்த மாதிரி கூவுறோம். அதுக்காக தூங்கிட்டு இருக்கிறவங்கள போய் கொத்தி எழுப்ப முடியும்? கொத்தி எழுப்புனா என்ன நடக்கும்? குறவலை பிடிச்சிருவாங்க, அடுத்து கோழி குழம்பு தான் மணக்கும். அது எங்களுடைய வேலையும் அல்ல. அநியாயம் நடக்குது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக கல்லுக்கு தடை வச்சுட்டு ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்காங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மக்களை விழித்துக் கொள்ளுங்கள்னு கோழி கூவுற மாதிரி கூவுறோம். மக்கள் விழித்து எழுந்தால் பொற்காலம் மலரும், இல்லையேல் பொறாத காலம் தொடரும். அவ்வளோதான். வி ஆர் கேட்டலிஸ்ட். நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக விவசாயம் சார்ந்து உங்களுடைய இயக்கம் சார்ந்தெல்லாம் நிறைய சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் இவ்வளோ கருத்துக்களை ஆழமாக சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.